பிரச்சனை, மின்சார தட்டுப்பாடு, சவாலான சூழலை நாங்கள் பொறுப்பேற்றோம். உடனே பார்த்தீங்கன்னா கொரோனா காலகட்டம், 2 ஆண்டு காலம் கொரோனா. நாங்கள் என்ன பதவியேற்றுமே இந்த கொரோனாவால் 2 ஆண்டு காலம் வீணாயிடுச்சு. அரசு, மத்திய மாநில அரசு மூலமாக வர வேண்டிய நிதி பல கோடி, 2 கோடி ரூபாய்க்கு மேலே நம்ம வர வேண்டியது 2 ஆண்டு காலம் நமக்கு வரலை. எப்படி நம்ம இந்த ஊராட்சியை மக்களாண்ட வந்து வாக்கு சேகரிக்க போகும்போது நான் தலைவராக வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சுருக்கிறேன், தலைவராக வந்த பிறகு இதெல்லாம் செய்வேன்னு நம்ம வந்து அச்சிட்டு ஒரு நல்ல ஒரு நோட்டீஸ் வந்து சாதாரண நோட்டீஸ் இல்லை, நல்ல மல்டியில் ஒரு புக்லெட் மாதிரி போட்டு வீடு வீடாக ஏறி நம்ம கொடுத்துட்டோமே. எப்படி இந்த மக்களுக்கு நம்ம செய்யப்படுறது நான் உண்மையாலுமே வேதனையோடு நான் ஒவ்வொரு நாளும் இதை யோசனை பண்ணிக்கினே தான் இருந்தேன். கண்டிப்பாக மக்களுக்கு நம்ம கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றியே ஆகணும். அந்த சூழல் உடனடியாக அதிகாரிகளை நான் 20 ஆண்டு காலம் மக்கள் பணி இருந்த காரணத்தினால் அதிகாரிகள் அன்றைக்கு இருந்த அதிகாரிகள்லாம் இன்றைக்கு ஒரு உயர் லெவலில் இருந்த காரணத்தினால் அந்த அறிமுகம் எனக்கு கிடைத்த காரணத்தினால் அவர்களை சந்தித்து அவர்கள் ஐடியா கொடுத்தார்கள். உங்கள் ஊராட்சியில் வருவாயை பெருக்கிக் கொள்ளுங்கள், அரசிடத்தில் நீங்கள் கேட்கறத விட உங்கள் ஊரில் வருவாயை பெருக்கினீங்களா அதை வச்சு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வேலை செஞ்சுட்டு போயினேக்கலான்னு அறிவுரை வேணாம். அவங்க பேரெல்லாம் குறிப்பிட நான் இந்த இடத்துல விரும்பவில்லை. அந்த அறிவுரை ஏற்றுத்தான் உடனடியாக ஊராட்சி செயலரை கலந்து பேசி நம்ம இதெல்லாம் செய்தோம்னா நம்ம ஊராட்சியிலே நம்மளுக்கு வருவாய் வரும். இந்த வருவாயத்தை நம்ம பணிகளை, சாலை பணிகள் இருந்தாலும், தண்ணீர் பணிகள் இருந்தாலும், மின்சாரம், ஸ்ட்ரீட் லைட்டு எல்லாத்தையுமே இந்த நிதி மூலமாக நம்ம வந்து செய்துக்கலாம். இதை யாருக்கு இது வந்து ஒரு ஊராட்சி மன்றம் ஒரு மினி கவர்மெண்ட். எப்படி இப்போது ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி இயங்குதோ அதே போல தான் மத்திய அரசாங்கம் எப்படி இயங்குதோ அதே போல் தான் இதுவும் வந்து ஒரு மினி கவர்மெண்ட். இது எதுக்காக சொல்கிறேன்னா, நான் ஒரு 3 ஆண்டுக்கு முன்பு கொரோனா முடிஞ்ச உடனே ஒரு 38 பஞ்சாயத்து தலைவரில் என்னை ஒரு ஆள் தான் கூப்பிட்டாங்க. நம்ம 38 பஞ்சாயத்தில் கடம்பத்தூரில் 4 பேர் கூப்பிட்டாங்க. ஒரு பிளாக்லேயும் ஒரு டிஸ்ட்ரிக்டாக ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் அந்த உயர் அதிகாரி வந்து மத்திய அரசு ஊரகத்துறை செக்ரட்டரியாக இருந்தார். அவர் வந்து எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தார். அமுதா ஐஏஎஸ் 2022 ஃபஸ்ட்டில் பிப்ரவரி மாதத்தில். அவர் என்ன சொன்னார்னா, இதுமாரி வந்து நீங்கள் உங்களுடைய வருவாய், உங்கள் பஞ்சாயத்தில் வர வருமானத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் எந்த பணி வேணாலும் ஊராட்சியுடைய வார்டு மெம்பர் தோழத்தருடைய தீர்மானத்தை ஏற்றி எந்த பணி வேணாலும் நீங்கள் செய்யலாம், எந்த தடையும் வராது, தைரியமாக நீங்கள் செய்யணும்னு அவர் அந்த ஒரு ஆய்வுக் கூட்டத்தில் 2022 பிப்ரவரி மாதம் முதல் மாதத்தில் அவருடைய அந்த ஆலோசனை கூட்டத்தில் நான் கலந்துக்கினேன். 38 பஞ்சாயத்து தலைவரில் நம்ம 38 பையன் என்னை ஒரு ஆள் தான் அழிச்சாங்க. என் கூடயே ஒரு ஜோனல் ஆஃபீஸர் அங்கே போயிட்டு ரெடியாக அங்கே இருக்கிறாங்க. நாங்கள் போனோடனே என் கூட அவர் நின்று ஃபோட்டோ எடுத்து இந்த இடத்துல வந்துட்டுன்னு ஜிபிஎஸ் ஃபோட்டோ எடுத்து உடனே அனுப்புகிறார். ஓகே, அந்த அளவுக்கு நம்ம ஊராட்சியோட நிர்வாகத்தை தெளிவோடும் நல்ல ஒரு கவனிப்பாக ஊராட்சி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நம்ம ஊராட்சியை ஃபுல்லாக எடுத்து வைத்துக்கின்ற காரணத்தினால்தான் நம்ம இருக்கிற 38 பஞ்சாயத்தில் பெருமாப்பட்டு ஊராட்சி மட்டும் தான் அந்த ஆலோசனை கூட்டம் ஆய்வு கூட்டத்துக்கும் அழைத்தாங்க. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட உடனே தான் நமக்கு என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாதுன்றதை அந்த மன தைரியமே எனக்கு வந்தது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எதுக்காக சொல்றேன்னா, அந்த தைரியம் அவர் மினி கவர்மெண்ட் நீங்கள் என்ன ஒன்றாலும் செய்யலாம், உங்களுடைய வரம்புக்கு உட்பட்டது தீர்மானத்து எதோ ஒன்றாலும் நீங்கள் செய்யலாம், எந்த தடையும் வராதுன்னு அந்த கூட்டத்தில் தான் எனக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம படிப்படியாக நம்ம இவ்வளோ பணிகளை எக்கச்சக்கமான பணியை செய்திக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இந்த சாதனை மற்றும் நிறைவு விழா கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம் ஊராட்சி மன்றத்துடைய துணைத் தலைவர் சகோதரர் செல்வி நாகரத்னம் அவர்களே, 1வது வார்டு உறுப்பினர் சகோதரி சங்கீதா அவர்களே, 2வது வார்டு உறுப்பினர் சகோதரி சோனியா அவர்களே, 4வது உறுப்பினர் தம்பி பிரசாத் அவர்களே, 5வது வார்டு உறுப்பினர் அக்கா ரேணுகா அவர்களே, 6வது வார்டு உறுப்பினர்
தம்பி ஜென்சன் ஜபகுமார் அவர்களே, 7வது உறுப்பினர் சகோதரி சுபாஷினி அவர்களே, 8வது உறுப்பினர் அண்ணன் ஜெகதீஷ் அவர்களே, 9வது உறுப்பினர் சகோதரி மீரா அவர்களே மற்றும் அனைவரையும் அரவணைத்து நீங்கள் பொதுமக்களும் ஊராட்சி நிர்வாகம் அரவணைத்து வெற்றிகரமாக செய்து முடித்து நிறைவாக கலந்து கொண்டிருக்கின்ற தம்பி ஊராட்சியுடைய செயலாளர் தம்பி எம் சிவகுமார் அவர்களே மற்றும் மகளிர் சுய குழுவை சார்ந்த அக்கா பாரதி அவர்களே, சகோதரி ரம்யா அவர்களே, சகோதரி நதியா அவர்களே, சகோதரி தலைவர் சித்ரா அவர்களே மற்றும் ஈசோ மையத்தில் நல்ல பொறுப்பேற்று 21 நினைக்கிறேன், 21 மே மாதமா அந்த இது ஈசா மையம் அந்த துவக்க விழா டேட் அறிவிச்சிட்டாங்க. எலெக்ஷன் டேட்டு பண்ண முடியல. இருந்தாலும் சாதாரணமாக அந்த ஈசை மையத்தை சிறந்த முறையில் திறந்து இன்றைக்கு மக்கள் பயன்பாட்டுக்கு வர வைத்து இன்றைக்கு 4 ஆண்டு கிட்டத்தட்ட 3.25 ஆண்டுக்கு மேலே நல்ல வெற்றிகரமாக ஈசை மையம் நடத்தி வருகின்ற சகோதரி உஷாராணி அவர்களே, அவரோடு இருக்கின்ற ஏற்கனவே பணியாற்றிய சகோதரி சுதா அவர்களே, தற்போது இப்போ பணியாற்றுவார்கள் அவங்க பேர் நம்ம நிஷா அவர்களே மற்றும் ஈசி மெம்பர் சுவேது குழுவில் பணியாற்றுகின்ற ஈசி நம்பர் அவர்களே மற்றும் தூய்மை பணியில் ஈடுபட்டு இருக்கின்ற தூய்மை பணியாளர்களே, மகளிர் சுவேது கூடிய தலைவர்களே, செயலாளர்களே, உறுப்பினர்களே, அதேபோல் கிராமத்தில் எனக்கு நான் போட்டியிடும் போது வாக்காளர்களை சந்திக்கும் போது என்னோடு உறுதியாக வந்த என்னுடைய உறவினர்களே மற்றும் அண்ணன் தம்பிகளே, மாமாக்களே, சித்தப்பாக்களே, உங்கள் அனைவரும் சகோதர சகோதரிகளே, சகோதரிகளே, உங்கள் அனைவரையும்